வணக்கம். இன்றைக்கு உடலில் பல நோய்களை குறைத்து உடல் ஆரோக்கியத்தை அதிகரிக்கச் செய்யும் அற்புதமான மருத்துவ குறிப்பை பற்றி பார்க்கலாம். நாம் சாப்பிடும் ஆரோக்கியமற்ற உணவுகளும் உடல் உழைப்பின்மையும் கொலஸ்ட்ரால், உயர் இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், இதய நோய், கல்லீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்கள் போன்ற இன்னும் பல நோய்கள் ஏற்படுவதற்கு முக்கிய காரணமாக அமைகிறது. அதற்கு நார்ச்சத்து மற்றும் ஊட்டச்சத்துக்கள் மிகுந்த காய்கறிகள், பழங்கள், கீரைகள், தானியங்களை அன்றாடம் எடுத்துக்கொள்வதும், பல்வேறு மூலிகைப் பொருட்களை அடிக்கடி பயன்படுத்தி வருவதும், தினமும் சிறிது நேரமாவது உடற்பயிற்சிகளை மேற்கொண்டு வருவதும் பல நோய்களை குறைக்கவும் வராமல் தடுக்கவும் உதவும். அந்த வகையில் அதிக மருத்துவ குணங்கள் நிறைந்த கொள்ளு பொடியை எப்படி தயார் செய்வது, அதை எப்படி பயன்படுத்துவது, அதன் முக்கிய நன்மைகள் என்ன என்று இப்போது பார்க்கலாம். இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. இது போன்ற புதிய பதிவுகள் உடனுக்குடன் வந்து சேரும். தானியங்களில் கொள்ளு பயிரானது அதிக ஊட்டச்சத்துக்களையும் மருத்துவ குணங்களையும் கொண்டது. கொள்ளில் அதிக அளவு கால்சியம், இரும்புச்சத்து, புரதச்சத்து, விட்டமின்கள் நிறைந்துள்ளன. உடலிற்கு அதிக சக்தியும் பலத்தையும் தரக்கூடியது கொள்ளு. பொதுவாக கொள்ளு பயிரை வேக வைத்தோ அல்லது முளைக்கட்டியோ பயன்படுத்தி வரலாம், அல்லது எளிய முறையில் பொடியாக செய்து கொண்டு உணவில் சேர்த்து கொள்ளலாம். கொள்ளு பயிரை 1/4 கிலோ அளவு எடுத்து கல், தூசி இல்லாமல் சுத்தப்படுத்தி வறுத்து கொள்ள வேண்டும். அதனுடன் ஜீரகம் 25 கிராம், மிளகு 25 கிராம் அளவு சேர்த்து அதையும் லேசாக வறுத்து இவை அனைத்தையும் ஆற வைத்து பொடி செய்து கொள்ள வேண்டும். இந்த பொடியில் 1 ஸ்பூன் அளவு எடுத்து 2 டம்ளர் நீர் ஊற்றி கொதிக்க வைத்து பாதியாக வற்றியதும் மிதமான சூட்டில் அருந்த வேண்டும். விருப்பப்பட்டால் இதனுடன் கறிவேப்பிலை இலைகளை 1 கைப்பிடி அளவு எடுத்து காய வைத்து சேர்த்து கொள்ளலாம். இப்பானத்தை வாரத்திற்கு 2 அல்லது 3 முறை காலை வெறும் வயிற்றிலோ அல்லது உணவிற்கு பிறகு 1 மணி நேரம் கழித்தோ அருந்தலாம். இதில் சிவப்பு கொள்ளிற்கு பதிலாக கருப்பு கொள்ளும் பயன்படுத்தலாம். இந்த கொள்ளு பொடியை சூடான ரசத்தில் கலந்து எடுத்துக்கொள்ளலாம், அல்லது சூப்பாகவோ இட்லி பொடியாகவோ சாம்பாரிலோ எதில் வேண்டுமானாலும் கலந்து அடிக்கடி உபயோகப்படுத்தி வரலாம். வாயு தொந்தரவு இருப்பவர்கள் இப்பானம் தயாரிக்கும் பொழுது 2 அல்லது 3 பூண்டு பற்களை தட்டி சேர்த்து கொள்ளலாம். இவ்வாறு கொள்ளு பொடியை எடுத்துக்கொண்டு வந்தால் அதிக நன்மைகளை பெற்று பல நோய் பாதிப்புகளை குறைக்க முடியும். அவற்றை பற்றி இப்போது பார்க்கலாம். கொள்ளு பொடியை அடிக்கடி உணவில் சேர்த்து கொண்டால் உடலில் தேங்கும் கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை படிப்படியாக குறைக்கச் செய்து அதிக உடல் எடை, தொப்பை போன்றவற்றை குறைக்கச் செய்யும். அதே சமயம் இப்பொடியை எடுத்துக்கொள்ளும் பொழுது ஆரோக்கியமற்ற உணவுகளை தவிர்த்துவிட்டு உணவு கட்டுப்பாட்டுடன் இருப்பது சிறந்த பலனை தரும். கொள்ளு பொடியை எடுத்துக்கொண்டு வந்தால் இதில் நிறைந்துள்ள கால்சியம், பாஸ்பரஸ், விட்டமின்கள் போன்றவை எலும்பு மூட்டுகளை வலுப்படுத்த உதவுகிறது. எலும்புகள் தேய்மானம் அடைவதை தடுத்து எலும்பு மண்டல ஆரோக்கியத்தை அதிகரிக்க செய்கிறது. தசைகள் மற்றும் நரம்புகளை வலுப்படுத்த உதவுகிறது. கொள்ளில் அதிக அளவு இரும்புச்சத்து நிறைந்துள்ளது. கொள்ளு பொடியை எடுத்துக்கொள்வதால் இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை மேம்படுத்தி உடலில் இரத்த உற்பத்தியை அதிகரிக்க உதவுகிறது. உடலில் உள்ள கெட்ட நீர், கழிவுகள், நச்சுக்கள் போன்றவற்றை வெளியேற்றி இரத்தத்தை சுத்திகரிக்கும் தன்மை இந்த கொள்ளு பொடிக்கு உண்டு. கொள்ளு பொடியை மேற்கூறியவாறு ஜீரகம், மிளகு சேர்த்து தயார் செய்து ரசம், சூப் வடிவில் எடுத்துக்கொண்டு வந்தால் சளி, கோழை, சுவாசப்பாதை நோய்களை குறைத்து நுரையீரல் மண்டலத்தை பலப்படுத்த செய்கிறது. காய்ச்சல் சமயங்களில் கொள்ளு பொடியை உணவில் சேர்த்து கொள்வதால் உடல் வலி, உடற்சோர்வு போன்றவற்றை குறைத்து காய்ச்சலின் பாதிப்புகளை குறைக்க செய்கிறது. சிறுநீரக ஆரோக்கியத்திற்கு மிகச்சிறந்தது கொள்ளு பொடி. இப்பொடியை அடிக்கடி உணவில் சேர்த்து கொண்டு வந்தால் சிறுநீரை அதிக அளவு பெருக்கச் செய்து சிறுநீரகத்தில் நச்சுக்கள், கழிவுகள் சேருவதை தடுக்கவும் சிறுநீரக கற்களை கரைக்கவும் உதவுகிறது. உடலில் சர்க்கரையின் அளவு அதிகரிப்பதை தடுக்கும் சக்தி கொள்ளு பொடிக்கு உண்டு. இது லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் குறியீட்டை கொண்ட உணவாக இருப்பதால் சர்க்கரை சத்து இருப்பவர்கள் இதை உணவில் சேர்த்து கொண்டு வருவதன் மூலம் இன்சுலின் எதிர்ப்புத்தன்மையை குறைக்கும், சர்க்கரை நோயின் பாதிப்புகளை குறைக்கச் செய்யும். கருப்பை ஆரோக்கியத்திற்கு மிகச்சிறந்தது கொள்ளு பொடி. இது கருப்பை கழிவுகளை வெளியேற்ற உதவுகிறது. வெள்ளைப்படுதல் பிரச்சனையை குறைக்கவும், மாதவிடாய் சுழற்சி சீராகவும், கருப்பை பலம் பெறவும் உதவுகிறது. கொள்ளில் நிறைந்துள்ள விட்டமின்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் அடிக்கடி ஏற்படும் நோய் தொற்றுக்களை தடுத்து நோய் எதிர்ப்பு மண்டலம் பலமடைய உதவுகிறது. இன்னும் உடலிற்கு பல்வேறு நன்மைகளை தரக்கூடியது இந்த கொள்ளு பொடி. இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. புதிதாக பார்க்கும் நேயர்கள் நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.